அடுத்து பார்த்திங்கன்னா 6வது படம் செல் ஒரு வாழ்வியல் அழகு. செல்லை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அது முன்னாடியே நீங்கள் படிச்சிருக்கீங்க. செல் என்ற வார்த்தை ஒரு சிறிய பெட்டி என்று பொருள்படும். செல்லே என்ற லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது. செல் என்ற சொல் முதலில் ராபர்ட் ஹூக் 1662ஆம் ஆண்டு பயன்படுத்தினார். எனவே செல் என்ற சொல் 300 ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கத்தில் இருந்து வந்தது தெரிய வருகிறது. கண்டுபிடிப்பு அரிஸ்டாட்டில் கிமு 384-322 விலங்குகள் மற்றும் தாவரங்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு அலகுகள் கொண்டுள்ளன என அறிந்தார். ஆனால் அந்த அலகுகள் என்ன என்பதை அவரால் விளக்க இயலவில்லை. 1660 தான் ராபர்ட் ஹூக் என்பவர் தேன்கூட்டில் உள்ள பல சிறிய அறைகள் கொண்ட அமைப்பை தக்கை திசுக்களில் கண்டறிந்தார். பின்னர் 65ஆம் ஆண்டு இதற்கு செல் என்று பெயரிட்டார். இவர் இந்த பணிகளை மைக்ரோகிராஃபியா என்ற பெயரில் தொகுத்தார். பின்னர் ஆண்டன் வான் லூவன்பர்க் தான் கண்டறிந்த ஒரு செல் துகள்களுக்கு அனிமல்குல்ஸ் என்று பெயரிட்டார். ராபர்ட் பிரவுன் தாவர செல்லில் காணப்படும் கோள வடிவ அமைப்பிற்கு உட்கரு என பெயரிட்டார். அதற்கடுத்து H.J. ட்ரோசெட் என்ற பிரெஞ்சு அறிவியலாளர் செல் கோட்பாடு என்ற கருத்தை முதன்முதல் வெளியிட்டார். பின்னர் மாத்தியோஸ் ஸ்லீடன் ஜெர்மனி தாவரவியல் மற்றும் தியோடார் ஸ்வான் ஜெர்மனி விலங்கியல். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா செல் கொள்கை அடிப்படையான பண்புகளை கூறினர். அதுக்கடுத்து ருடால்ஃப் விர்ச்சோ செல் கோட்பாட்டை விளக்கியதுடன் அனைத்து உயிருள்ள செல்களிலும் ஏற்கனவே உள்ள உயிருள்ள செல்லின் தொகுப்பின் மூலம் உருவாகிறது என்ற கருத்தை கூறினார். நுண்ணோக்கியல் செல் மற்றும் செல் நுண்ணமைப்பு பற்றி அறிவதற்கு நுண்ணோக்கியானது தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக உள்ளது. இது நுண்ணிய உயிரினங்களை பற்றி படிப்பதற்கு உதவுவதால் அதனை நுண்ணோக்கி என்று அழைக்கிறோம். கிரேக்க மொழியில் மைக்ரோஸ் சிறிய, ஸ்கிப்பியன் பார்த்தல். ஜெட் ஜென்சன் என்பவர் கூட்டு நுண்ணோக்கி கண்டறிந்தார். நுண்ணோக்கியானது லென்ஸ் அமைப்பின் அடிப்படையில் வேலை செய்கிறது. இது ஒளி மற்றும் லென்ஸ் பண்புகளாகிய எதிரொலித்தல், ஒளிப்பெருக்கம், எண் திறப்பு ஆகியவற்றை சார்ந்தது. பல லென்ஸ்களை கொண்ட பொதுவான ஒளி நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி என்று அழைக்கப்படுகிறது. தொடர்பில் உள்ள மாதிரிகள் மூலமாக நுண்ணோக்கியின் மூலங்களிலிருந்து வெளிப்படும் ஒளியை கண்கள் அல்லது நிகழ்பட கருவிக்கு செலுத்தப்படுகிறது. இதில் அந்த ரெசல்யூஷன் பவர் நம்ம எப்படி ஃபோனில் நமக்கு ரெசல்யூஷன் கிடைக்கிது 750, 720, 1080 அந்த மாதிரி, அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. அதை வேறுபடுத்தல் திறன் என்பது 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள பொருளின் விவரத்தை தெளிவாக காட்டும் லென்ஸ்களின் திறனாகும். இது ஒரு பொருளை பற்றிய மிக துல்லியமான விவரமாகும். இதனை கீழ்காணும் சூத்திரங்கள் மூலம் கண்டறியலாம். வேறுபடுத்தல் திறன். இங்கு லாம்டா ஒளி அலைநீளம் என்பது NA என்பது எண்களின் திறப்பு நியூமரிக்கல் அப்பேரச்சர். இது ஒரு முக்கிய பார்வைக்குரிய நிலைத்தன்மை
இது பார்வை லென்ஸின் வேறுபடுத்தும் திறனை குறிக்கிறது. எண்களின் திறப்பு உயர்வாக இருப்பின் அதனுடைய வேறுபடுத்தும் திறனும் அதிகமாக இருக்கும். உருப்பெருக்கம், அதாவது ஒரு பிம்பத்தின் அளவை பார்க்கும்போது பெரிதாகி காண்பதற்கு உருப்பெருக்கம் என்று பெயர். இது கீழ்காணும் சூத்திரங்கள் மூலம் கணக்கிடப்படுகிறது. உருப்பெருக்கம் = நுண்ணோக்கியின் மூலம் காணப்படும் பிம்பத்தின் அளவு சாதாரண கண்களின் மூலம் காணப்படும் பிம்பத்தின் அளவு. செல்கள் பற்றிய பல்வேறு அம்சங்களை அறிவதற்கு வழக்கமாக மிகை ஒளி புல நுண்ணோக்கி பயன்படுகிறது. இது புலனாகும் ஒளிக்கதிர்களை வெவ்வேறு அளவில் ஈர்த்து ஒளியை மாதிரிகளில் நேரடியாக கடத்தி மாதிரியின் பல்வேறு பகுதிகளில் வேறுபட்ட பிம்பத்தை வெளிப்படுத்த உதவுகிறது. மாதிரிகளுக்கு வேதிக்காரணிகளை கொண்டு சாயமேற்றும் போது அவை தெளிவாக புலப்படுகிறது. இக்காரணிகள் மாதிரியின் செல் மற்றும் திசுக்களுடன் வினைபுரிவதே இதற்கு காரணம். இங்கு ஒற்றை கற்றைகள் மேடையின் மீது வைக்கப்பட்டுள்ள மாதிரியின் மீது ஒளி குவிப்பானால் குவிக்கப்படுகிறது. இந்த ஒளி ஒளிரும் குமிழ் விளக்கு அல்லது ஒளி உமிழும் டையோடு இலிருந்து உருவாகிறது. இந்நுண்ணோக்கி 2 வகை லென்ஸ் அமைப்புகளால் ஆனது. அவை முறையே பொருளருகு லென்ஸு பொருளுக்கு மிக அருகில், கண்ணருகு லென்ஸு கண்ணுக்கு மிக அருகில் ஆகும். இவ்விரண்டு லென்ஸ்களிடையே ஒளி செலுத்தப்படுகிறது. தேவைக்கேற்ப உருப்பெருக்கத்தை பெறுவதற்கு சில புள்ளியில் சுழற்றி சரி செய்யக்கூடிய 4 வகை பொருளருகு லென்ஸுகள், அதாவது 5x, 10x, 45x, 100x உள்ளது. இது எண் திறப்பு மதிப்பின் கொள்கை மற்றும் அதனுடைய வேறுபடுத்தும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் செயல்படுகிறது. நுண்ணோக்கியின் முதல் உருப்பெருக்கம் பொருளருகு லென்ஸ் மூலம் பெறப்படுகிறது. இதற்கு முதன்மை உருப்பெருக்கம் என்று பெயர் மற்றும் இதன் மூலம் உண்மையான தலைகீழான மெய் பிம்பம் தோன்றுகிறது. இரண்டாவது உருப்பெருக்கம் கண்ணருகு லென்ஸ் மூலம் உண்டாகிறது. இது இரண்டாம் நிலை உருப்பெருக்கம் என்று பெயர் மற்றும் இதன் மூலம் தலைகீழான மாய பிம்பம் உருவாகிறது. மின்னணு நுண்ணோக்கி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதாவது மின்னணு நுண்ணோக்கி முதலில் எர்னஸ்ட் எரஸ்கா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது ஜி. பின்னிங் மற்றும் ஹச். ரோகர் 1981 என்பவர்களால் மேம்படுத்தப்பட்டது. இதனை பயன்படுத்தி செல் நுண்ணுறுப்புகள் நுண்ணிய விளக்கங்கள் பகுத்தறிவதற்கு நுண்ணமைப்பு என்று பெயர். ஒரு இடத்திலுள்ள ஒளிக்கற்றையில் எலக்ட்ரான் கற்றைகளை பயன்படுத்தும் போது ஒரு எளிய நுண்ணோக்கியை விட எவ்வளவு மடங்கு 1,00,000 மடங்கு வேறுபடுத்தும் திறனை மின்னணு நுண்ணோக்கி பெறுகிறது. எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் உற்று நோக்கப்பட வேண்டிய மாதிரி நீர் நீக்கம் செய்யப்பட்டு எலக்ட்ரான் ஒளிபுகா வண்ணம் தங்கம் அல்லது பலேடியம் கொண்டு பதிக்கப்படுகிறது. இவை எலக்ட்ரானை தாங்கி நிற்கும். மேலும் வேறுபடுத்திய பிம்பம் உருவாக்குவதிலும் அத்தியாவசியமாக உள்ளது. மின்னணு நுண்ணோக்கி 2 வகைப்படும். அவை ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி, அதாவது டிரான்ஸ்மிஷன் பேர், அதுக்கு பேர் ஊடுருவல். பரவல் ஸ்கேனிங் மின்னணு நுண்ணோக்கி SEM. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் ஊடுருவல் EM எலக்ட்ரான் நுண்ணோக்கி, T ஊடுருவல். இது மிகவும் பொதுவான பயன்படுத்தப்படும் மின்னணு நுண்ணோக்கி. இது இரு பரிணாம பிம்பங்களை தருகிறது. ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியின் பாகங்கள்: எலக்ட்ரான் உற்பத்தி அமைப்பு, எலக்ட்ரான் குவிப்பான், மாதிரி பொருளருகு, குழாய் லென்சு, வெளியே காட்டும் நிழல் பட கருவி. எலக்ட்ரான் கற்றைகள் மாதிரி பொருளின் வழியே செலுத்தும் போது ஒளிரும் திரையில் பிம்பத்தை உருவாகிறது. இந்த படத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் நுண்ணோக்கி, ஊடுருவல் நுண்ணோக்கி.
அதில் படம் எப்படி கிடைக்குது பார்த்தீங்களா கிளியராக. அடுத்து இதில் உருப்பெருக்கு எவ்வளோன்னா 1லேருந்து 3 லட்சம் மடங்கு ஆகும். வேறுபடுத்தும் திறன் 2லேருந்து 10 ஆம்ஸ்ட்ராங் ஆக இருக்கும். இதனை பயன்படுத்தி வைரஸ்கள், மைக்ரோபிளாஸ்மா, செல் நுண்ணுறுப்புகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், விரிவாக படித்தறியலாம். அடுத்து பரவல் ஸ்கேனிங் மின்னணு நுண்ணோக்கி. இந்த நுண்ணோக்கி TEM காட்டிலும் குறைவான வேறுபடுத்தும் திறன் தான் இருக்கும். இந்நுண்ணோக்கியில் ஒரு மாதிரி பொருட்களின் பரப்பு பகுதியில் முப்பரிமாணங்களை காணலாம். இதில் மின்னணுக்கள் லென்சுகளின் மூலம் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகிறது. இதில் பொருளின் ஊடாக வெளிப்படும் கதிர்கள் பலவிதமான கதிர்களை தோற்றுவிக்கின்றன. அதுக்கடுத்து துரப்பண மின்னணுக்கள், 2ஆம் நிலை மின்னணுக்கள், பின்புறம் சிதறும் மின்னணுக்கள். இவைகள் தகுந்த ஒரு கண்டுபிடிப்பு அமைப்பினால் ஒன்று சேர்க்கப்பட்டு பெரிதாக்கப்பட்டு பின்பு பிம்பம் ஒளிரும் திரையில் விழுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் உருப்பெருக்கு 2 லட்சம் மடங்கு மற்றும் வேறுபடுத்தும் திறன் எவ்வளோன்னா 5லேருந்து 20 நேனோமீட்டர் இருக்கும். அடுத்து செல் கொள்கை. அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.